கதிரவட் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் கோர விபத்து, பலர் வைத்தியசாலையில். நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடம், கல்வி அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. தேசப்பந்து தென்னகோனை உடனடியாக சரணடைய அரசு உத்தரவு. பல்கலைக்கு தடை, இன்று முதல் சத்தியாகிரக போராட்டம். நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, அடித்து கூறும் அனுர தரப்பு. சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை. நடுக்கடலில் பயணிகளுடன் தத்தளித்த நாகை யாழ் கப்பல் சேவை. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. வீடுகள் உடைக்கப்பட்டு கொள்ளை, மக்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் 12 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 6 மணியளவில் குறிவிட்ட எரத்ன லகசந்த வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் எரத்ன பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அவர்களில் இருவர் இரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாணவர்களில் இருவரை இரத்தினபுரி பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாலும் வேறொரு வைத்தியசாலையிலிருந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மேலும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புதல் தொடர்பாக பொது சேவை ஆணையத்துடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கரணி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளில் 43,273 ஆசிரியர் வெற்றிடங்கள் இருப்பதாகவும், மாகாண சபைகளில் கீழுள்ள பாடசாலைகளில் 40,621 ஆசிரியர் வெற்றிடங்களும், தேசிய பாடசாலைகளில் 2,652 ஆசிரியர் வெற்றிடங்களும் இருப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 2019 மே 25 அன்று நடைபெற்ற ஆசிரியர் ஆட்சேர்ப்பு தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து செப்டம்பர் 25, 2024 அன்று பொது சேவை ஆணையத்திடம் அமைச்சகம் முறையாக அறிவுறுத்தல்களை கோரியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியமனங்கள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் 26, 2022 அன்று வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் தொடர்ந்து கொரோனா காரணமாக இந்த செயல்முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த பாடங்களுக்கான வெற்றிடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இருந்து பட்டதாரிகள் நிரப்பப்பட்டன. இந்த நிலையில் மீதமுள்ள வெற்றிடங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலிருந்து பட்டம் பெறவிருப்பவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் காவல்துறை மா அதிபர் காவல்துறையினரின் தேடப்பட்டு வருகின்றனர். அவருக்கு பின்னால் பெருமளவான காவல்துறையினர் செல்வது உரிய நடவடிக்கை அல்ல. ஆகவே முன்னாள் காவல்துறை மா அதிபர் விரைவில் காவல்துறையில் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வெலிகம பெலேன பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் 2023 ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் உட்பட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதன்படி முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட 4 வீடுகள் அண்மையில் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் அவர் குறித்த வீடுகள் எவற்றிலும் இருக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்கும் வகையிலான பயணத்தடையை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மீது பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட அநீதி குறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு இன்றைய தினம் திருகோணமலை ஊடக இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தில் தொடர்பாடல் மற்றும் வணிக கற்கைகள் பீட மாணவர்கள் ஒன்றியத்தினால் இந்த ஊடக சந்திப்பானது முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த வளாகத்தில் காணப்படும் விடுதி தொடர்பான குறைபாடுகள், உணவருந்துவதற்கான தொகுதி, மெலசல கூடம் தொடர்பான குறைபாடுகள் தொடர்ச்சியாக காணப்பட்டு வந்துள்ளன.
இது தொடர்பில் நிர்வாகத்துக்கு எதிராக குரல் கொடுத்த பல்கலைக்கழக மாணவர்கள் 11 பேருக்கு 2 வாரங்களுக்கான கல்வி தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் பாராமுகமாக இருப்பதன் காரணமாக இன்று மாலை முதல் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க தாம் தயாராக இருப்பதாக தொடர்பாடல் மற்றும் வணிக கற்கைகள் பீட மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஒரு சிலர் மாய பிம்பத்தை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சியினர் பொறுப்பற்ற விதமாக செயல்பட்டு மீண்டும் வரிசை யுகத்தை உருவாக்க முயற்சி செய்வதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பெட்ரோலிய கூட்டு தாமதத்தால் முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குநர்களுக்கு 3 வீதமான தரகு பணத்தை வழங்கி வந்த கடந்த அரசின் திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் குறைத்துள்ள நிலையில் வழங்குநர்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்கப் போகின்றோம் என்ற கருத்தை வெளியிட்ட நிலையில் மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டு நுகர்வு அதிகரித்திருந்தமையே இதற்கு காரணம் என அவர் மேலும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த பிரச்சனையை நாங்கள் சுமூகமாக தீர்ப்போம் எனவும் நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம் எனவும் அவர் உறுதியாக கூறியுள்ளார். நாட்டில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புத்தரின் புனித தத்தாதாது கண்காட்சி நடைபெறும் காலப்பகுதியில் கண்டியில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நாட்களுக்கு பதிலாக ஏனைய நாட்களில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. கண்டி தலதா மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புத்தரின் புனித தந்ததாது கண்காட்சியினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற இந்த கண்காட்சி 16 வருடங்களின் பின்னர் மீண்டும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ளது. இதற்கு அமைய கண்காட்சியின் ஆரம்ப தினம் பிற்பகல் 3:30 முதல் மாலை 5:30 வரையிலும் ஏனைய நாட்களில் மதியம் 12 மணி முதல் மாலை 5:30 வரையிலும் புத்தரின் புனித தந்ததாது பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாகையிலிருந்து இலங்கைக்கு சென்ற பயணிகள் கப்பல் திடீரென கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தத்தளித்ததாக இந்திய செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது பயணிகள் அலறியதனால் கப்பல் பாதியிலேயே நாகை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கப்பலில் 17 ஊழியர்கள் உட்பட 95 பேர் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சேவையானது வானிலை மாற்றம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் மார்ச் 1ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை 7:30 மணிக்கு 78 பயணிகளுடன் புறப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கே 15 மைல்கள் தொலைவில் கப்பல் சென்றபோது கடல் சீற்றம் அதிகமானதனால் கப்பல் கடலில் தத்தளித்துள்ளது. இந்த நிலையில் கப்பல் அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு திருப்பி சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று மற்றும் இன்று கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கப்பல் நிர்வாகத்தின் அலட்சியமான போக்கால் இதுபோன்ற சம்பவம் நடந்ததாக பயணிகள் தெரிவித்துள்ளதாக இந்திய செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் நாடு முழுவதும் சுகாதார நிபுணர்கள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம். இதன்போது அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் மேலதிக பணி கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவு குறைப்பு தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அத்தோடு அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் 5ஆம் தேதி முதல் நாடளாவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மார்ச் 6ஆம் தேதிக்குள் குறித்த திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் 7ஆம் தேதி முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். அம்பாறை சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக வீடுகள் உடைக்கப்பட்டு கொள்ளை உள்ளிட்ட சட்டவிரோத செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது ஆரம்பித்துள்ள ரம்லான் நோன்பு காலத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டியுள்ளதனால் அதனை பயன்படுத்தி திருடர்கள் வீடுகளை உடைத்து இடம்பெறும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகவே உள்ளது. கடந்த மாதம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மகளிர் பாடசாலைக்கு அருகிலுள்ள வீடு உடைக்கப்பட்டு 13 லட்சம் ரூபாய் பணம் திருடப்பட்டிருந்தது. அத்துடன் முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த சனிக்கிழமை மலையடி கிராமம் முதலாம் பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட பணத்தின் ஒரு தொகை உட்பட வீடு உடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டன. இருப்பினும் இவ்வாறான வீடு உடைப்பு மற்றும் சட்ட விரோத கொள்ளை பொதுமக்களின் கவனயீனத்தால் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த சட்ட விரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியினை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.